எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அழுது புலம்பி விடுகிறோம். ஏனென்றால் ஒருவேளை குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், தீராத நோயாக இருக்கலாம், அல்லது நம்பிக்கை இழந்த சூழலில் மனிதர்கள் தந்த தாங்க முடியாத துயரங்களாய் கூட ஒருவேளை இருக்கலாம். ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, உன் கண்ணீர் வீண் போகாது என்று. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளை, வேதத்தில் அண்ணா ஜபித்தார். ஆலயத்தில் கண்ணீர் சிந்திய போது சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி பிறந்தார். யோசேப்பு சிறையிலே பலமுறை கண்ணீர் சிந்தினார். ஆனால் அந்த கண்ணீர் அவனை எகிப்தின் ராஜாவாக உயர்த்தியது. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு ஒன்றை மாத்திரம் சொல்ல விரும்புகிறார். தேவன் உன் கண்ணீரை சேகரித்து வைத்திருக்கிறார். தேவன் உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றுவார். தேவன் உன் கண்ணீரை நிச்சயம் துடைப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் துன்பம் ஆசீர்வாதமாக மாறும். இன்றைய கண்ணீர் நாளைய சாட்சி.